ஹலோ கைஸ். ஸோ பிக் பாஸ் சீசன் தமிழ் நடந்த சீசனில் நேற்று நடந்தால் தரமான சும்மா ஓஜி சம்பவம்னு சொல்லலாம். சம்பவம் கரெக்டான சம்பவம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலு. ஸோ கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் சில கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எடிட் பண்ணி நிறைய இது போட்டிருப்பாங்க. அதில் ஒரு கமெண்ட்ஸு கீழே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வந்துருக்கும். மக்களின் செல்வன், மக்களுக்கான செல்வன் விஜய் சேதுபதி. அப்புறம் பிக் பாஸ் டைட்டில் வின்னரே இவர் தான், இவர்கிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் பேசாமல். அதுமாரி இன்னும் சில வித்தியாசமான கமெண்ட்ஸ் தான். அது பிக் பாஸ் டைட்டில் வின்னரே பிக் பாஸ் அந்த வாய்ஸ் ஓவர் இருப்பாருங்களா, அவருக்கே கொடுத்துட்டு போயிடலாம். அப்படியே ஒரு கமெண்ட்டு. அந்த கமெண்ட்ஸில் படித்தாலே நம்மளுக்கு அதுவே ஒரு ஃபன்னாக இருக்குது. பயங்கர கூஸ் பம்பாக இருக்கும். அதுக்குன்னே ஒரு இது வைக்கலாம் போல், செஷன் வைக்கலாம் போல். ஓகே. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வெளில வரும். ஸோ நேற்று நடந்தது பார்த்தா வேறு லெவலில் தரமாக இருந்தது. அந்த ஒரு இதுவாக பிரித்து சொல்லலாம். ஒரு பார்ட் 1 பார்ட் 2 மாரி பிரிக்கலாம் அழகாக. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்வதி விக்ரம் வச்ச பட்டப்பெயர். பார்வதி மற்ற எல்லாருக்கும் வச்சுருக்காங்க, விக்ரம் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நிறைய பட்டப்பேர் வச்சுருக்கான். பானபத்திர ஓனாண்டி, வக்ரம். ஸோ அந்தமாரி வக்ரம்னு ஒரு பேர். ஸோ இன்னும் நிறைய பேர்லாம் வச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு விஜய் சேதுபதி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சிம்பிளாக கேட்டிருக்காரு, பார்வதி நீங்கள் ஒரு பேர் வைக்கிறீங்க, அது அவங்களோட கேரக்டரை நீங்கள் வைக்கிறீங்களா இல்லை அவங்க பாடி ஷேமிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. என்ன பேர் அதுனா பானபத்திர ஓனாடி. பானபத்திர ஓனாடினா என்ன அர்த்தம் தெரியும் அவங்களுக்கு? அதை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டது. ஏதோ பேசி ஏதோ பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் பேச்சு திறமையில் ஏதோ பேசுகிறாங்க. பட் எதுவுமே எடுபடலை. பானைனா என்ன? வளைஞ்சி கிழிஞ்சி கொஞ்சம் குண்டா கொஞ்சம் வளைவாக ரவுண்டாக பானை எவ்வளோ இறக்கணுமோ இறக்கிட்டே இருக்கலாம் அந்த பானைக்குள்ளே. அதானே அது பானை. சில பேர் என்ன பண்ணலாம், பானை வெறுப்பா இவனுக்கு, அண்டா வெறுப்பா அப்படின்னு சொல்லல. அதுமாரி தான் அந்த ஒரு உருவ கேலி பண்ணுறாங்க. ஸோ பானை மாரிக்கிறவன் பானபத்திரம் ஓனாண்டி. ஸோ ஆண்டி மாரியும் அது ஒரு மாதிரி பாடி ஷேமிங் தான் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய தவறு. அதை தெளிவாக முந்தி நேரம் அடித்து சொல்லிட்டாப்புல பாவிட்ட. ரெண்டாவது வக்கரம்ன்றது நம்மளுக்கு என்னென்னு நம்மளுக்கு பேசிக்காக யாருக்குன்னா தெரியும். வக்கரை பற்றி எல்லா ஆள் ரொம்பவும் பேடாக அந்த ஒரு அதை சொல்லணும்ல உங்களுக்கே தெரியும். ஸோ அது யாரை வேணால் என்னென்ன கண்டுபிடிக்கணும் தமிழ் வார்த்தை என்னென்னு. ஆனால் அது கூட தெரியாத இருப்பாங்களா அந்த பார்வதி. எத்தனை கம்பெனி பண்ணியிருப்பாங்க, எத்தனை விஜய் அந்த இது பண்ணியிருப்பாங்க, விஜய் வந்திருப்பாங்க, எவ்வளோ விஷயம் இது பண்ணியிருப்பாங்க, ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த வார்த்தை கூட தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்குமே பதிலடி கொடுத்தாரு. அதுவுமே நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தவறு. சரி, இவ்வளவும் பண்ணாங்க, இவ்வளவும் செஞ்சாங்க. ஷோ பிரேக் விட்டு போகிறாப்புல ஒரு பெரிய மனுஷன் போகிறாப்புல விஜய் சேதுபதி போகிறாப்புல. சரி, இது இடைவேளைக்கு அப்புறம் பார்ப்போன்னு போகிறாப்புல. நீ என்ன பண்ணணும், ஒரு கன்சனாக மன்னிப்பு கேட்க வாரன்னு வச்சுக்குவேன், கேட்டு போக வேண்டியதானே. அப்பையும் நீங்கள் சொன்னனால தான் நான் இப்படி பண்ணேன், நீங்கள் இப்படி பண்ணனால தான் நட்டுருக்காரு. ஆனால் திருப்பி அந்த மனுஷனை போய் நோண்டிக்கிட்டு எதுக்கு சாரிஸ் கேட்க வந்ததுல இன்னும் அந்த மனுஷனை மன உளைச்சல் ஆக்கி தான் பெரிய ஒரு இது ட்ராபேக்கு. அவனே சிவனேன்னு உட்காந்துறான். நீ சாரி கேட்குற ஒரு கன்சர்ன் மாதிரி வந்துட்டு பேசிட்டு அவனை மைண்டை இன்னும் கூட ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் ஆக்குற. நீ 2 வீக்ஸ் கூட டைம் எடுத்துக்கோ பாரு. நீ அந்தளவுக்கு நீ அப்புறம் கூட வந்து எனக்கு பேச சொன்னால் கூட அதெல்லாம் நீங்கள் சொல்ல தேவையில்ல. அதை நான் எடுத்துக்க மாட்டேன். அதை சொல்கிறது நீங்கள் யார்? நான் எனக்கு உன்னோட டைம் நான் எப்போனா எடுத்துப்பேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். போயிட்டே இருந்துட்டான். என்னடா கேரக்டர் இது அப்படி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பக்கம் ஓகேங்களா. பார்வோட இந்த செனோரியான்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று இருக்கலாம், அந்த காட்சி அப்படியே ஒதுக்கிறோம். பேசுகிறதுக்கு ஒரு டென்ஷன் தான் ஆகுது. ஸோ அது ஒரு விட்டுருவோம். ரெண்டாவது அரோரா. ஸோ அந்த அரோரா கதை இருக்குது, ஒன்றுமேலாம் அது கதையை உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் தூவி நல்ல காரசாரமாக வச்சு கொடுக்குறாங்க. எதுக்குடா அது ஒன்றுமே இல்லைடா. அதில் எதுக்குடா அதை கொடுக்குறீங்க அந்த கண்டென்ட்டை? சிவனேன்னு அந்த புள்ள சரி நாமளாவது எதை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு மூளையில் தோணி எங்கேயோ யோசிச்சுட்டு அது மூளை பிடுங்கி ஒன்று யோசிச்சுட்டு போல அந்த புள்ளைய. நான் அதை டிஸ்கரேஜ் பண்ணல, அதை நான் பாராட்ட தான் செய்கிறேன். அதுக்காக ஒன்று தோணி ஒன்று செய்யலான்னு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணுது. கைஸ், நீங்கள் இப்படி பண்ணுறது அந்த ஒரு கல் வச்சு 2 கல் வைக்கிறீங்க. ஸோ அதை விழுந்துடும். ஒரு பேசிக்கான விஷயம் என்னென்னா, ஒரு நடுவில் ஒரு கல்லை வச்சுட்டு திருப்பி 2 பக்கம் ஒரு பில்லர் வச்சிட்டிங்கன்னா 3 பில்லர் இருக்கும்போது மேலே ஒரு டாப் வச்சா மேக்ஸிமம் நிற்க தான் செய்யும், விழ செய்யாது. ஸோ என்னதான் ஒரு சின்ன ஒரு கல் வந்தாலும் காற்று அசைச்சாலும் விழாது. இது பேசிக்காக யாருக்கு வேணால் தெரியும். இதைத்தான் அந்த பொண்ணு சொல்ல வந்தது ஆக்சுவலாக. அதை கூட புரிஞ்சுக்க தெரியாமல் அந்த நேரத்தில் வந்து நம்ம திவாகர் வாட்டர்மலன் ஸ்டாரை போய் என்னமோ தப்பாக சொல்லிட்டான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னதே அவர் தான். வாட்டர்மலன் தான் தப்பான குறியீடு காமிது இந்த பொண்ணு அப்படின்னு. அதை கேட்டு நம்ம பாரு, ஐயோ இதெல்லாம் ஷோ கொண்டாடில் இப்படி பண்ணுறீங்க, என்ன போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கம்மா கடவுளே, இந்தமாரி குறியீடெல்லாம் காட்டலாமா, ஆபாச குறியீடெல்லாம் காட்டலாமா, அறிவு இருக்கா அவனுக்கு, அது இருக்கா இது இருக்கா, ஐயோயோயோப்பா. சொல்லுவாங்களே லேபிள் தெளிவாக சொன்னார். இவங்க இப்படித்தான்,
இவங்க இதுமாரி தான் இருப்பாங்க போல், இந்தமாரி இடத்துலேருந்து வரனால தான் இவங்க இப்படி இருப்பாங்க போல். இதுதான் லேபிள். தேவையில்லாமல் ஒருத்தர் மேலே அக்யூசேஷன் வைக்கிறது, அது ஒரு ராங்காக வைக்கிறது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் நேற்று எபிசோடில் க்ளீனாக வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ அதையுமே ஒரு தரமான இது சம்பவம். அவன் தெளிவாக சொல்லிட்டா, அவன் மேலே மிஸ்டேக் இல்லை, கெமிகிட்டையும் சொல்லியிருக்கா, ரம்யாக்கிட்டையும் சொல்லியிருக்கா. அப்போயும் நீ இந்தமாரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க பாரு, நீ திருத்திக்கோ. சொன்னோடனே பாரு அக்செப்ட் பண்ணுறா, திருத்துறா. எப்போ போல் அது எப்போ ஒரு ஆக்டிங் நடக்கும். சாரி சார்னு ஒரு ஆக்டிங் முடிச்சு விட்டாப்புல. திவாகர் அதோட செய்யலை. அந்த ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே, செந்தில் அந்த ஒரு பழைய ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பாரு செஞ்சு போட்டு திருவிழா காணப்பட குழந்தை பண்ணிக்கிறத பாரு, அது நீ டேடாய் அது அந்த ஒரு வரும் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸ் மாதிரி அப்படியே செந்தில் மாதிரி மூணு வச்சுட்டு இருக்காப்புல. ஸோ இது என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு இது தவிர ஒத்துக்கிறதுல என்ன ஒரு பெரிய தப்புன்னு தெரில எனக்கு. ஸோ இதுமாரி நேற்று எபிசோட ஒரு தரமாக முடிச்சிட்டாப்புல. ஸோ இந்த ராதாராணி டாக்ஸ் எவ்வளோ காமெடியாக போச்சு, ஃபன்னாக போச்சு. அதில் வந்து கேரக்டர் இருந்து வெளில வந்த திவாகர் ஆகட்டும், அப்புறம் அரோரா பண்ண சின்ன ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஊதி கலப்பி தேவையில்லாமல் அது ஒரு பேசும் பொருளாக்கி அதை பிரச்சனை உண்டாகுதாகட்டும். கம் டு த பாயிண்ட், சபரி வந்து பண்ணது பெரிய 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 தப்பு. அது நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா சபரிக்கு தெரிஞ்சு பண்ணல, அவன் அப்படி தான் பண்ணிட்டான். அவன் நல்லவனாக நினைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவனாகிறான். அதான் பிரச்சனை அவனுக்கு. அவன் என்ன தனத்தானே ஒரு ஹீரோவை நினச்சிட்டான்னு தெரில. அவனை குறை சொல்ல, பாரு பண்ணது யாராக இருந்தாலும் இரிட்டேட் ஆகும். அவன் பேசின வார்த்தைக்கு இரிட்டேடாக கோவம் இருந்தான். ஆனால் அது ரொம்ப ஹார்ஷாக பண்ணிட்டான். அது ஒரு நிமிஷம் வந்து அது ஒரு பொண்ணு தான் நினைக்கலாம் ஃபஸ்ட்டு. பாரு பொண்ணுன்னு நினச்சிருந்தா வேறு கொஞ்சம் யோசிச்சிருப்பான். அவன் பொண்ணு நினைக்கல, அவனோட டிஃபெக்ட்ஸ் அவனு சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்தமாரி பேசியிருக்கு, ட்ரிகர் ஆகிருக்கு பாரு பண்ணதெல்லாம். அதனால தான் என்ன முதல்ல ஒரு அடிச்சு நவுத்துன்னு சொல்லிட்டு மூஞ்சி முறையில் கிழிச்சு விட்டான். அதை அவன் வேணுட்டே பண்ணலையான்னு தெரில. அவனுக்கு உண்டான அந்த கோவம், அவனும் மனுஷன் தானே. ஆனால் அழுதுட்டாப்புல, உடஞ்சி சுக்குநூறாக அழுதுட்டாப்புல இன்றைக்கி எபிசோடில். ஸோ நேற்று எபிசோடில் முடிஞ்சளவு ட்ரை பண்ணான் அழக்கூடாதுன்னு, இன்றைக்கி அழுதுட்டான். ஆனால் சத்தியமாக விட்றேன், ஒருத்தன் அழுது இவ்வளோ பேர் எபிசோடு அந்த மொத்த போட்டிகளையுமே அழுது இந்த எபிசோடு தான். ஒருத்தன் ஒரே ஒரு ஆள் அழ வச்சிட்டா எல்லாரும் பயங்கர. நீங்கள் அது லாஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்தாலே உடஞ்சிட்டான். சபரி எனக்கு தெரிஞ்சு அவன் டைட்டில் வினாக இருக்கான அத்தனை சான்ஸும் அவனுக்கு இருக்குது, குவாலிட்டி இருக்குது. ஒருத்தன் தவறு செஞ்சால், தெரியாமல் செஞ்சாலும் சரி, தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, அவன் திருப்திக்கு அவன் அந்த டைம் அவனுக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் விஷயம். அவன் திருப்திக்கு அவனையானே முயற்சி பண்ணுறான் பாரு, அதுக்கு ஒன்று பெரிய குவாலிட்டி. ஸோ நம்ம எத்தனை பேர் அப்படி இருப்போம் தெரில. அக்செப்ட் பண்ணிப்போம், அக்செப்ட் பண்ணிவிட்டு அது திருத்திக்கொண்டு முயற்சி நம்ம எடுக்க மாட்டோம். அவன் எடுக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். இன்னமும் சில பேர் தன் நல்லவன் நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு நம்ம தான் நாம் நல்லவன். வெளியிலேருந்து பார்த்தா அப்படி கிடையாது. மேபி இப்போ நான் போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு என்னை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. என் செயல்கள் தான் என்னை ஜட்ஜ் பண்ணோம். நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேனோ அதான் ஜட்ஜ் பண்ணும். ஸோ அப்படி தான் அந்த பிரதிபலிப்பு. ஸோ உடஞ்சிட்டான், ரொம்ப உடஞ்சிட்டான் சபரி. ஸோ இன்றைக்கான இந்த எபிசோடில் நேற்றும் செம்ம வைபு, இன்றைக்கும் செம்ம வைபு. விஜய் சேதுபதி சார் கலக்கிட்டார் வழக்கம் போல், பின்னி படம் எடுத்துட்டாப்புல, சூப்பர். ஆனால் இதில் என்ன ஒரு சீக்வன்ஸ் புரியாமல் இருக்குன்னா, எதுக்கு ரம்யா எடுத்துச்சு தெரில. தனியாக போய் அழுதுன்னு அவன் அழுகிறான். அதில் ஏம்மா நீ இதில் கதையிலே இல்லையாம்மா, உன்னை சும்மா நோஸ் கட் பண்ணி ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க, நீ எங்கேருந்து வரேன்னு தெரில, எடுக்கணும் ஓரமாக உட்காந்து அவள் எழுதுறான். அண்ணன் சொன்னேன், ஆனால் அண்ணனா நினைக்க முடியலையே, அவள் அழுத எனக்கு அழுக வருது. எதுக்கு நான் அவள் அழுதது எனக்கும் தாங்க முடியல சுத்தம். என்னடா இது ஒரு இப்படி அழுகுறானே, ஒரு சாட்சிங்கம் இப்படி அழுகுறானே அடையாச்சிட்டேன். அது சபரி எழுதுனே திவ்யா அழுகுறாங்க. திவ்யா எழுதுனே பாரு அழ ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல அவளுக்கு, என்னன்னு தெரில, அந்த கல் மனசான்னு தெரில, அவளை அழ முடியல. சரி ஓகே ஃபைனலி அப்படின்னுன்றான். பட் ரம்யா எதுக்கு அழுதான்னு தெரில. என்னமோ அவள் ஏதோ ட்ரை பண்ணுறா, பட் சரிப்பட்டு வராது. சபரி பத்திரிக்கும் பக்கா ஜென்டில்மேன், பக்கா ஜென்யூனாக இருக்கிறது நல்ல விஷயம். ஒரே மிஸ்டேக் தான், எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நல்லவனாக இருக்க முடியாது. ஒரு சில பேருக்கு தான் இருக்க முடியும். சில நேரத்தில் சில இடத்துல கெட்டவனாக தான் போர்ட்ரேட் ஆகும். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லவனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நல்லவன் கத்திட்டு இருந்தால் நமக்கு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. அவ்வளோதான் விஷயம். கோ வித் த ஃப்ளோ, அவ்வளோதான். தட் இஸ் அ லைஃப். ஸோ இதுதான் மக்களே, நேற்று எபிசோடும் சரி, இன்னி எபிசோடும் சரி, தரமான எபிசோடு வச்சு செஞ்சுட்டு அப்படி வச்சு செஞ்சார். ஸோ இதனால் இப்போது வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. திவார் வெளில போனது. ஸோ திவாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, போனது ஒரு சங்கடமாக இருந்தாலும், ஏன்னா கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்காது. மனுஷன் ஜாலியாக சிரிச்சிட்டு பேசிட்டுருப்பாப்புல, சில விஷயம் தப்பாகவும் பண்ணுறாப்புல, அது நமக்கு சொல்லத்தர வெளியில் எல்லோரும் உங்களுக்கும் தெரியும் என்ன தப்பு பண்ணுறாங்க. ஸோ பேசுகிற பேச்சாகட்டும், சில பிஹேவியர் ஆகட்டும், எல்லாமே ராங்காக தான் இருக்குது. ஆனால் போயிட்டாப்புல வெளியில்.
இனியாவது ஷோ இன்னும் ஸ்டாண்டர்ட் கொண்டு வருமா பார்க்கலாம். பார்வதி கொஞ்சம் மெச்சூர்டாக பேசினா நல்லாயிருக்கும். ஆஷா வார்த்தைகளை விட வேண்டாம். ஸோ ஸோ வீடியோ முடிச்சுக்கலாங்க மக்களே. இவ்வளோதான். நேற்று எபிசோடும் சரி, இன்னும் எபிசோடும் சரி. ஸோ தரம் சூப்பர். விஜய் சேதுதாருக்கு டைட்டில் அவருக்கே கையில் கொடுத்துட்டோம் போல். அந்தளவுக்கு பர்ஃபார்ம் அவர் பண்ணிக்கிறார். பர்ஃபார்ம்னா ரியாலிட்டியாக அவர் பேசுகிற பேச்சு அவளை நறுக்குன்னு இருந்தது, தெளிவாக இருந்தது. ஸோ பார்வதி மட்டும் சப்போர்ட் இல்லை, எல்லோரும் நீட்டாக பேசியிருக்காரு. பக்கா. ஓகே கைஸ். ஸோ நாளைக்கான வீடியோவில் ஸோ அடுத்தது வந்து நம்ம விஜயோட இதுதான், எஃப்ஜேயோட தலைவர் தான் ஆகுது. ஸோ அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணுவான்னு பார்ப்போம். ஸோ அவன் கோவப்படுவானா இல்லை சொதப்புவானான்னு தெரியல. ஸோ நாளைக்கு எபிசோட நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.